இல்லை வழக்கமாக அப்படி தான்ப்பா பண்ணுவார். ஆடு மாடுகளுக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஆடு மாடுகளையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருப்பார். நல்லா இருக்கியா, உனக்காக நான் பேசுகிறேன், கத்து பே. இந்த மாதிரி கேவலமான ஜென்மத்தெல்லாம் என்ன பண்றேன்னு எனக்கு சுத்தமா புரியல. அப்படி சீமான் அதிபரா? உன்னெல்லாம் கையை உடைச்சது பத்தாது, காலை உடைச்சிருக்கணும். உன்னை காவல்துறை தூக்கிட்டு போய் அடிச்சு கையை உடைச்சப்ப வந்து உனக்கு ஆறுதல் சொல்லி உனக்கு துணை நின்னார்ல, அதுக்கு நீ கொடுக்குற நன்றி கடன் இது. சீமான் அதிபர் ஆயிட்டாரு உனக்கு. நீ போலீஸ்காரங்க கையை உடைச்ச உடனே அந்த அடைக்கலம் கட்ட உடனே அந்த காலில் விழுந்தி, அன்னைக்கு அதிபரா தெரியல உனக்கு, இன்னைக்கு உனக்கு அதிபர். வாங்க ஒரு இந்த கேவலமான ஜென்மத்தை ஊடு கட்டி அடிக்க போற அந்த காணொலியில. உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். உண்மையை பேசு, அதை உறக்க பேசு. பொய் பேசுவது எந்த அளவுக்கு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே. இந்த ஆளை சரக்கு சங்கரு கஞ்சா குடிக்கு சங்கர்னு சொன்னதெல்லாம் தப்பே இல்லை போல, உண்மைதான் போல இருக்கு. அடி கஞ்சா அடிச்சுட்டு ஏதோ வந்த வாய்க்கு வந்ததை வளர்றானா, இல்ல பெட்டியை வாங்கிட்டு அந்த வாங்கின பெட்டிக்காக விசுவாசமா பேசுறாருன்னு தெரியல. இந்த ஆளு நேற்றைய வரைக்கும் என்ன பேசுன நீ? சீமானான எடுத்து வைக்கிற அரசியல் தான் கரெக்டான அரசியல், வாக்குக்கு காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு, அவர் செய்யறதுதான் சரியான அரசியல்னு பேசிக்கிட்டு இருந்த நீ. இன்னைக்கு அவரை வந்து அதிபர்னு பேசுற. எத்தனை வருஷமா 15 வருஷமா பேஸ்மெண்ட் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களெல்லாம் போட்டியிலே எடுத்துக்க மாட்டோம்னு நக்கால் பண்ணி பேசுற. உனக்கு என்னப்பா பைத்தியம்? நாங்க 15 வருஷமா பேஸ்மெண்ட் போட்டாருன்னா 50 வருஷமா பேஸ்மெண்ட் போட்டா உனக்கு என்ன? தமிழ்நாட்டுல எத்தனையோ உண்மையான ஊடகவியலாளர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில கேவலமான ஜென்மங்களை பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆட்களுக்கு பேசுறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக ஆதரவா பேசிட்டு இருந்தா, அவங்களா தான் தூக்கிட்டு கையை உடைச்சாங்க கஞ்சா விற்கிறன்னு. பணத்தை வாங்கிட்டு பேசுற நீ கண்டிப்பா கஞ்சா வித்துருப்ப. இப்ப என்னன்னா நீ அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளுதான் தோணுது நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்தா. இப்போ அவங்க தான் கையை உடைச்சானுங்க. திரும்ப அங்கேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து உடையாந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எடப்பாடிக்கு ஜிங்சாங் போட்ட. எடப்பாடி வல்லவர் நல்லவர், எடப்பாடி அரசியல் எல்லாம் சூப்பரா இருக்கு, நல்ல அரசியல் பண்றாரு, எப்படி எப்படியோ கொண்டு போறாருன்னு பேசுனேன். ஏன்னா அங்க ஏதாவது சீட்டு கிடைக்கும், ஏதாவது நோட்டு கிடைக்கும்னு பேசுனேன். அங்க ஒண்ணு வரட்டி விட்டுட்டாங்க. திடீர்னு அங்கேருந்து அடிச்ச சவுத்துல அடிச்ச பந்து திரும்ப வர்ற மாதிரி இந்த டிவிக்கே விஜய்கிட்ட போயிட்டா. அங்க ஏதாவது சில்லற வந்திருக்கும், அதை வாங்கிட்டு இப்ப எங்க அண்ணனை தாக்கி பேசுற. எதுக்கு உங்க இந்த மானங்கட்ட போப்பலாம்? என்ன கேட்டா உன் கையை உடைச்சதை விட்டுறக்கூடாது, உன் காலையும் உடைச்சிருக்கணும். ஊடக தர்மம்னு இருக்குல்ல, அதான் உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? நக்கல் பண்ணி சிரிச்சு பேசுற. இப்படி நீ சிரிக்கிறப்ப பாக்குறப்ப கொலவெறி வருது எனக்குலாம். சீமான் அவர்கள் எடுத்து வைக்கிற அரசியல் நல்ல அரசியல் தானா? பணங்களுக்கான மாநாடு நடத்துறது நல்ல மாநாடு தானா? இதெல்லாம் என்ன பயன்? நீங்க தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? ஆனால் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் அதிபர் சீமான் அவர்களை பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்வி. அட பைத்தியமே, தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக தான் நாங்க புது அரசியலை முன்னெடுக்கிறோம். இந்த இருபெரு திராவிட இயக்கமும் வாக்கு காசு கொடுத்து தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை மாத்தி வச்சிருக்கு. அதை சரி செய்யறதுக்கு நாங்க அடித்தளத்துல இருந்து மாத்திக்கிட்டு இருக்கிறோம். 50 வருஷமா உன்னை நாட்டை கெடுத்து வச்சுட்டானுங்க. அதை மாத்துறதுக்கு ஒரு 20 வருஷமாவது எங்களுக்கு ஆகாது. 2026 அப்புறம் உன்னை அந்த திராவிட கட்சியில எந்த கட்சி வந்தாலும் உன்னை தூக்கிட்டு போய் வச்சு ஊமை குத்தாலும் குத்துவாங்க. அன்னைக்கு மட்டும் தயவு செஞ்சு அந்த அதிபர் வீட்டுக்கு மட்டும் போயிடாத. காரி காரி துப்பிவிடும். நாங்களாம் இந்த அரபத சவுக்கு அண்ணன் திருமாவர்கள்ட்ட சண்டை போட்டுச்சான். தலித்துக்கு எதிரான அரசியல் தானே இந்த திமுக பண்ணுது, அப்புறம் எதுக்கு நீங்க இந்த 2 திராவிட கழகத்துக்கு மாறி மாறி கூட்டணி வைக்கணும் சண்டை போட்டுச்சான். அவர் சொன்னாராம் எங்களுக்கு அரசியல் வலிமை வேணும் அப்படின்னு சொன்னாராம். அதனாலதான் அவர் கூட்டணி வைக்கிறாரு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா. அட அரபத பைத்தியமே, அவரு எம்பியா இருக்காரு, அவர் கட்சியில 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க, அதிகாரம் இருக்கு, இருந்து என்ன கழட்டினாரு? அதான இந்த கேள்வி. கூட்டணியில இருந்துட்டு ஒரு வார்த்தை பேச முடியுதா? திமுக காரணோட இதுங்க தான் ஜாலரா அடிச்சுட்டு தெரியுங்க. இதுங்க விடுதலை சிறுத்தை கட்சியா இல்ல திமுகவோட கிளை கழகமான்னு தெரியல. அவங்களோட இதுங்க தான் போராடம்லாம் முட்டு கொடுக்குது திமுகவுக்கு. ஒரு எம்பியா இருக்கிற எங்களாலேயே பொது தளத்துல கொடியேற்ற முடியல அப்படின்னு சொல்றாரு. சமூக நீதி பேசுற கட்சி தானே ஆளுது, சமத்துவம் பேசுற கட்சி தானே ஆளுது. தமிழ்நாட்டுல தானே கொடியேற்ற முடியலன்னு அண்ணன் திரும்ப வந்து புலம்புனாரு. இல்ல ஆந்திராவிலயோ இல்ல வெளிநாடுகள்லயோ கொடியேற்ற முடியலன்னு வந்து அண்ணன் புலம்புனாரா? அப்ப இங்க அரசியல்ல வலிமையா இருந்து அண்ணன் திரும்ப செய்த சாதனை என்ன? இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணாம். அவர் எந்த மக்களுக்காக கட்சி நடத்துறாரோ அந்த மக்களுக்கான நலனை அவர் செஞ்சிருக்காரா? இது வரைக்கும் என்ன செஞ்சாரு? ஒண்ணுமே ஒரு செய்யல. இந்த திராவிட கட்சி கூட கூட்டணி வச்சு, அதுதான் நிதர்சனமான உண்மை. அவர்களுடைய அரசியல் லாபத்துக்காக அவர்கள் கூட்டணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியா இந்த அறபோத நாய் வந்து பேசிட்டு இருக்குது. என்னையும் தமிழ் சமூகம் எல்லாம் ஒன்னு தான் சிந்திச்சுக்கணும். அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுக்கிற அரசியல் சரியா தவறான்னு தான் பார்க்கணும். ஜெயிப்பாரா தோப்பாராங்கிறதெல்லாம் பார்க்க கூடாது. நம்ம வாக்கு செலுத்தினா அவர் கட்டாயம் ஜெயிப்பாரு. நம்மளே ஒரு முடிவு பண்ணக்கூடாது, இவர் ஜெயிப்பாரு தோப்பாருன்னு நினைச்சிருங்க திராவிட கட்சி ஓட்டு போட்டா நம்ம தோத்துதான் போவோம். இந்த சவுக்கு இந்த காணொலியில எல்லாம் பேசுது சீமான் ஜெயிக்கிறதுக்காக என்ன பண்ணாருன்னா
மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் முதல்ல குரல் கொடுக்கறது அண்ணன் சீமா தான், முதல்ல போராட்டம் நடத்துறது அண்ணன் சீமான் தான். இப்ப தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் அண்ணன் தான் களத்துல இருக்காங்க. மரங்களுக்காக பேசுறாரு, மண்ணுக்காக பேசுறாரு, ஆடு மாடுக்காக பேசுறாரு, விவசாயிகளுக்காக பேசுறாரு, தொழிலாளர்களுக்காக பேசுறாரு, பெண்களுக்காக பேசுறாரு. அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் அண்ணன் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை விட வேற என்ன செய்யணும்? அவரு ஜெயிக்கிறது என்ன செய்யணும்? இப்ப இந்த திராவிட கட்சி மாதிரி ஓட்டு காசு கொடுக்குன்னு சொல்லுது அந்த அரபோத நாய். இப்ப என்ன ஜெயிக்கிறது வேற என்ன செய்யணும்? அந்த நாய் என்ன சொல்லுது? இந்த அரபோத திராவிட கட்சி மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுக்கணுமா, இல்ல சரக்கு ஊத்தி கொடுக்கணுமா, இல்ல கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்கணும்னு சொல்லுதா? இந்த காணொலியில பேசுறது விலாவரியா சொல்லணும்ல. அண்ணன் சீமான் அவர்கள் ஜெயிக்கிறதுக்காக ஒன்றும் பண்ணல, அப்ப ஜெயிக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யணும்னு சொல்லணும்ல. நீ சும்மா வந்தானுக்கு போனானுக்கு நீ பட்டு பேசிட்டு இருக்க கூடாது. இல்ல உனக்கு ஒரு ஊடகம் இருக்கு, ஒரு கேமரா இருக்குன்னா அது முன்னாடி நீ என்ன வேணாலும் பேசக்கூடாது. சீமான் செய்யறது இது தவறு, இதுக்கு மாற்றா சரியா செய்யணும்னு நீ சொல்லணும்ல. அதை விட்டுட்டு நீ வெங்காயம் மாரி உட்காந்து இங்க காணொலியில பேசிட்டு இருக்கிற. எங்களுக்கும் பேச தெரியும். ஆனா இங்க தமிழர்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் முதல் எதிரி திராவிடம் கிடையாது, தமிழன் தான் எதிரி. எவ்வளவு தமிழர்களா தான் தமிழ் தேசியத்துக்கு எதிராக திருப்பி வச்சிருக்கு இந்த திராவிட கழகம். பிற திராவிட கழகத்துல இருக்கிற தமிழ் சமூகம் எல்லாம் உனக்கு புரிஞ்சுங்க. அண்ணன் சீமான் எடுக்கிற தமிழ் தேசிய அரசியலும் இந்த மண்ணுக்கான அரசியலும் உங்களுக்கும் தான். புரியுதா? அவர் இன்னும் அமெரிக்கா ஆப்பிரிக்காவுக்காக இங்க அரசியல் நடத்தல, உங்களுக்கும் சேர்த்துதான் அவரு இங்க கத்திட்டு இருக்கிறாரு. அதை நீங்க சிந்திச்சுக்கணும். அண்ணன் சீமானை எதிர்ப்பது என்பது கூட்டாம்போக்கா இருக்கக்கூடாது, கொஞ்சம் சிந்திச்சு இருக்கணும். இவர் சீமான் பேசுவ அரசியல் தவறு, இந்த இடத்துல தவறா பேசுறாரு, இதை நான் எதிர்க்கிறோன்னு நீங்க எதிர்க்கணும். அதை விட்டுட்டு சீமானை எதிர்ப்பதையே ஒரு வேலையா வச்சிருக்க கூடாது இந்த திராவிட கட்சியில ஆள்றவங்களாம். சீமான் இந்த மண்ணுக்காக போராட்டம் நடத்துறாரு, மண்ணை உடைச்சு விற்கிறாங்கன்னு பேசுறாரு. அப்படி இல்ல, திராவிட கட்சி அப்படி செய்யலன்னு நீ பேசு. அப்படி பேசுனா நீ உண்மையான பேச்சாளர், உண்மையான தமிழ் பற்று உள்ளவன், உண்மையான திராவிட பற்று உள்ளவன். அதை விட்டுட்டு எங்க அண்ணன் சீமான தனி மனித தாக்குதல் பண்றது, உருவ கேலி பண்றது, இந்த கிண்டல் பண்றது, நையாண்டி பண்றது, மாடுக்கான போராட்டம் பண்ணா அதை வச்சு கேலி பண்றது, இது அரசியல் கிடையாது, இது உன்னுடைய இயலாமை. அப்ப இந்த கட்சி மக்களுக்கான பிரச்சனையை பேசி இந்த கட்சி வளர்ந்துட்டு போகுதுங்கிற உன்னால அரசியல் காழ்ப்புணர்ச்சினால இந்த கட்சியை ஏதாவது செஞ்சானுங்கிற ஒரு வெறியில இந்த கட்சியவோ அண்ணன் சீமான் அவர்களையும் கெண்டலும் கேலியும் பண்ணி பேசிட்டு இருக்கிற. அதனால தமிழ் தேசியத்தை நீங்க சரிச்சிட முடியும்னு நினைச்சீங்கன்னா ஒருபோதும் அது நடக்காது. நாங்க இருக்கிற வரைக்கும் இந்த அரபோத சங்கர் பேசுது, இது ஒரு பயிற்சி பட்டறையாம். 1ஆம் ஆண்டு சேர்றவங்களாம் இந்த கட்சி ஆக ஓகன்னு பேசுவாங்களாம், 4ஆம் ஆண்டு இருக்கும்போது இந்த கட்சியை விட்டுட்டு போயிடுவாங்களாம். நான் 7 ஆண்டு ஆகுது, நான் விட்டுட்டு போலையடா பைத்தியக்காரா. என்ன மாதிரி லட்சம் பேர் இருக்கான், வெளியில போன 4 தற்குறி இருப்பான் பாரு. உன்னை மாரி பெட்டி ஆசைக்கும் பதவி ஆசைக்கும் வெளில போனோம். அவனை மாரி ஆள்லாம் தமிழ் தேசியவாதி கிடையாது. எடுத்துக்கிட்ட தத்துவத்திலையும் கொண்ட கொள்கையிலையும் உறுதியா நிக்கிறாரு பாரு, அவர் கூட நாங்க நிக்கிறோம். அதை விட்டுட்டு இந்த நீ நையாண்டி பண்றது நக்கல் பண்றதுக்குலாம் கண்டிப்பா திரும்பவும் இந்த திராவிடவனை தூக்கிட்டு போய் உரின்னு உரிக்கதான் போகுது. அதை நாங்க பார்க்க தான் போறோம். என்ன வாயிடாது, எப்ப காசு வாங்கிட்டா என்ன வேணாலும் பேசிடலாம். கொஞ்சமாவது மக்கள்லாம் காரி துப்ப மாட்டாங்களா? நேத்து திட்டுன விஜய்க்கு ஆதரவா பேசுறான்னு மக்கள்லாம் சிந்திக்க மாட்டாங்க. வாங்கின காசுக்கு நாக்க போட்டு நக்கிறன்னு ஒண்ணு நினைக்க மாட்டாங்க, நினைச்சு ஒண்ணு செருப்பு கட்டி அடிக்க மாட்டாங்க. எங்க அண்ணனால சின்னத்தை காப்பாற்ற முடியல, நக்கல் அடிச்ச. உன்னால உன் ஆபீஸையே காப்பாற்ற முடியல, உனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களே காப்பாற்ற முடியல. இப்ப நீ என்ன புரிங்கிட்டு இருந்தா? நாங்களும் பேசுவோம், உனக்கு ஈக்குவலா பேசுவோம், எங்களுக்கும் தெரியும். அதனால உன்ன மாதிரி சாக்கடையில எல்லாம் கல் எடுத்து எரிய வேணாம் தான் நாங்க ஒதுங்கி போலான்னு இருக்கோம். திரும்ப நீ பேசி எங்களை பேச வைக்காத. உனக்கு என்னப்பா அறப்போதா, நீ கஞ்சா குடிச்சிட்டு பேசுவ? நாங்களாம் அப்படியா? நாங்களாம் தமிழ் தேசியவாதி, நாங்கெல்லாம் தீர்க்கமாவும் உண்மையாவும் தான் பேசணும். உன்ன மாதிரி காசை வாங்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாரி பேச முடியாது. அதனால இந்த மாதிரி காசை வாங்கிட்டு புரோக்கர் வேலை பார்க்கறவங்க எல்லாம் தோலை உரிக்கிறது தான் நம்மளுடைய முதல் கடமை. புரட்சி என்பது இங்கு தானாக உருவாவதில்லை, இது நாம் தான் உருவாக்க வேண்டும். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், நாம் தமிழர். மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம். நன்றி.